கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பெய்த கனமழையின் காரணமாக அண்ணாநகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் புகுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் விஜய் பிரபாகரனிடம் கேட்டு பெறலாம். விஜய் பிரபாகரன், தற்போது அந்த வீடுகளுக்குள் இருந்த மக்களின் நிலை என்ன? அவங்க அங்கிருந்து வேற இடத்துக்கு அப்புறப்படுத்தப்படுறாங்களா? கண்டிப்பாக பெங்கல் புயல் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் இன்று வரை தற்போது வரை மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 14 மணி நேரத்தில் ஊத்தங்கரையை பொறுத்தவரையில் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக ஊத்தங்கரையில் உள்ள அண்ணாநகர், கென்னடி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. குறிப்பாக அண்ணா நகரை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இங்கு உள்ளன. இந்த வீடுகளில் மழைநீரானது சூழ்ந்துள்ளது. அதுபோக அருகில் உள்ள வெங்கடதாம்பட்டி ஏரி அப்படின்ற ஒரு ஏரியிலிருந்து மழைநீர் முழுவதுமாக நிரம்பி அந்த உபரி நீரானது குடியிருப்பு பகுதிகளுக்குள் வந்துள்ளது. குடியிருப்பு அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த மழை நீரானது சூழப்பட்டுள்ளது. இந்த மழைநீர் சூழ்ந்த காரணத்தினால் இங்கு இருக்கக்கூடிய மக்களை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து இங்கு இருக்கக்கூடிய மக்களை அருகில் உள்ள ஒரு மண்டபத்திலும் மேல்நிலைப் பள்ளியிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முகாம் அமைத்து அந்த முகாமில் அந்த மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டு வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையு மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை மற்றும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் உள்ளிட்டோர் அந்த முகாமிற்கு நேரில் சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இந்த 200 வீடுகளுக்கும் நள்ளிரவில் திடீரென வந்த மழையின் காரணமாக வீடுகளில் இருந்த அனைத்து பொருட்களும் சேதமாகி இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இயந்திரங்களான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் மற்றும் பள்ளி மாணவர்களின் புத்தகம் மற்றும் சர்டிஃபிகேட் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் இந்த மழையில் நனைந்து வீணாகிவிட்டதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்முடைய எதிர்த்திருக்கும் இந்த பகுதி மக்களிடம் கேட்போம். சார் வணக்கம். இங்கே எத்தனை மணிக்கு இந்த தண்ணி வந்துச்சு? எங்கேருந்து இந்த தண்ணியெல்லாம் வந்திருக்குங்க? சார், நாங்கள் எங்கள் ஊத்தாங்கரை அண்ணா நகர் பகுதியில் இருக்கோம் சார். இங்கே வெங்கடதாம்பட்டி ஏரின்னு ஒன்று இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கல்லூர் ஏரின்னு இருக்குங்க. 2 ஏரி தண்ணியும் உபரி நீர் ஜாஸ்தியாகி நாங்கள் வசிக்கிற பகுதிக்குள்ளே தண்ணி இதாகிடுச்சுங்க. இதனால் நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் சின்ன சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம். தண்ணி ஒரு ஆள் 2 ஆளுக்கு மேலே தண்ணி இருக்குங்க நாங்கள் வசிக்கிற பகுதியில். பிள்ளைங்க படிக்கிற புக்கு, ஆதார் கார்டு எல்லாமே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நிறைய வீட்டில் சிலிண்டரு, கேஸ் சிலிண்டர்லாம் தண்ணியோடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. மாடுகள் செத்துருச்சு. நிறைய பாதிப்புக்குள்ளாயிருக்குங்க. இப்போது இந்த இடத்துக்கு மாவட்ட நிர்வாகத்திலேருந்து இங்கே என்ன நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கிறவங்களெல்லாம் எங்கே கூட்டு போயிருக்காங்க? மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்க. ஊத்தங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு, தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக இந்த ஏரியாவை பொறுத்தவரையும் எத்தனை வீடுகள் இருக்குங்க? எத்தனை வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு 250 வீடு இருக்குங்க இந்த பகுதியில். அதில் ஒரு 150 வீடுக்கு மேலே தண்ணி வீட்டில் எல்லாம் வந்துருச்சு. இப்போது இங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னா எந்த வழியாக இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றப்படும்? பஸ் ஸ்டாண்டு வழியாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் தண்ணி. அந்த வழியை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி போக முடியாதுல்ல. குறிப்பாக இந்த அண்ணா நகரில் இருக்கக்கூடிய நீரானது முற்றிலும் வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் வழியாக செல்லக்கூடிய அந்த ஏரியின் மூலமாகத்தான் இந்த தண்ணி அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும். ஆனால் அந்த ஏரியிலும் முழுமையாக தண்ணி நிரம்பி திருப்பத்தூர் ஊத்தங்கரை தேசிய நெடுஞ்சாலை அந்த நீரானது சென்று கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக குறைவான வேகத்தில் தான் இந்த தண்ணியானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தில் இருந்து இந்த பகுதிக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான முகாமில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களும் இந்த இடத்திற்கு தற்போது விரைந்து வருவதாக நமக்கு ஒரு தகவல் கிடைத்துள்ளது. விஜய் பிரபாகர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.